இங்க ஒரு குட்டி பையன் அவனோட தங்கச்சி கூட விளையாடிட்டு இருக்கான். அப்ப அவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை வருது. சண்டையில அந்த குட்டி பையனுக்கு கோவம் வந்து அவன் உடம்பு ஃபுல்லா தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. அவனோட தங்கச்சி உடனே அதை பார்த்து பயந்துட்டு அவனோட அம்மாவை கூப்பிட்டு சொல்றான். அவனோட அம்மா உடனே அவன் மேல ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. அவன் மேல இருந்த நெருப்பும் அணைஞ்சிருது. சின்ன வயசுல இருந்தே இந்த பையன் மேல ஃபுல்லாவே நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும். இவனை யாராவது தொட்டா கூட ரொம்ப சூடா இருக்கும். அவனோட அம்மாவால கூட அவனை சுத்தமா தொடவே முடியாது. கிளவுஸ் போட்டுட்டு தான் அவனை எப்பயுமே தொடுவாங்க. ஒரு நாள் ஆசையா அவனுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அதனால அவங்களோட வாயே வெந்து போயிருது. அந்த குட்டி பையன் மத்த பசங்க கூட எல்லாம் விளையாடணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவனால சுத்தமா முடியல. அவன் மத்த பசங்க எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடறத பார்த்துட்டு அவனுக்கும் ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிக்கிறான். அவனோட அம்மாவும் அவனுக்கு வாங்கி தராங்க. ஆனா அவன் மேல இருந்த சூடால அந்த ஐஸ்கிரீம் ஃபுல்லா உருகி போயிருது. சரி ஐஸ்கிரீம் இல்லன்னா என்ன குல்ஃபி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு குல்ஃபி வாங்குறான். ஆனா அதுவுமே அவன் மேல இருந்த சூடால உருகி போயிருது. கொஞ்ச நாள் ஆக ஆக அவனும் அதுலயே பழகிடுறான். அவனோட கையை வச்சே பச்சை தண்ணியை கூட சூடா மாத்திடுறான். அது மட்டும் இல்ல அவனோட தங்கச்சியோட முடியெல்லாம் ஃப்ரீயாவே ஸ்ட்ரைட் பண்ணி விடுறான். அவனோட அம்மாவும் அப்பாவும் அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நம்ம பையனால மட்டும் மத்த பசங்க மாதிரி சந்தோஷமா இருக்க முடியலன்னு. அவங்க உடனே அவனுக்கு ஏதாவது பேய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் மந்திரிச்செல்லாம் பாக்குறாங்க. அப்பவும் அவனுக்கு சரியாகவே இல்ல. அவனோட அப்பா உடனே ஒரே ஒரு கடைசி வழிதான் இருக்கு, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாமே சரியாயிரும் சொல்லிட்டு பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறாங்க. அவனோட அப்பாவும் அம்மாவும் அவங்க கிட்ட இருக்க எல்லா பிரச்சனையும் பொண்ணோட அப்பா கிட்ட சொல்றாங்க. பொண்ணோட அப்பா அதை கேட்டுட்டு இவ்வளவுதான பிரச்சனை, இதுக்காகவா இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, இப்ப பாருங்க நான் அவரை எப்படி மாத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்துல அவனை மாத்திடுறாங்க. அவனும் அவனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அப்படி அவர் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.